சரி, இப்ப அகைன் ஒரு ரியாலிட்டி ஷோக்குள்ள போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா, எஸ் ஆர் நோ போவீங்களா? மாட்டீங்களா? எங்க இப்போ ஃப்ரீயா இருந்து காசு குடுக்குறாங்கன்னா போ வேண்டியதுதான். உண்மைதானே. சோ போவீங்க இல்ல அகைன் இல்ல ஆமா கண்டிப்பா. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சுன்னா. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இட்ஸ் எக்ஸ்போஷர் ரைட். நவ் யூ நீட் ஓகே. இன்னும் லைம் லைட்ல எவ்வளோ இருக்கீங்க தானே ஒரு மேட்ரு. இல்ல ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ஐ நீட் டு க்ரோ பிக் இன் லைஃப். ஸோ சோ தட்ஸ் மை தாட் ப்ராசஸ் நவ். ஓகே. சோ நீங்க அந்த ரியாலிட்டி ஷோ பிக் பாஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேம் ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. சோ கண்டஸ்டன்ட்டா நீங்க அந்த கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு கண்டஸ்டன்ட்டா இருந்துட்டு வந்துட்டு? ஓ கேம் ஷோஸ் ரியாலிட்டி ஆ. ஷோஸ்லையா? இட் வாஸ் ஃபன். ஏன்னா கொஞ்சம் அப்போ வந்து சீரியல் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 8 பேர்ல வந்து ஒரு 6 பேர் தெரிஞ்சாங்க. 2 பேர் மட்டும் தெரியாம இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் 2% அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ மோர் பாப்புலாரிட்டி தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஏன்னா நிறைய மக்கள் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மெயினாக நானும் ஜெஃப்பும் பண்ண விஷயங்கள் மறுபடியும் ஏன் அகைன் அகைன் அது பேசுகிறேன்னா அது ஒன்று தான் எனக்கு இன்னும் மறக்க முடியலாம இருக்கு. மறக்க முடியாமல் இருக்கு. ஸோ இப்போ கூட என் ஃப்ரெண்ட்ஸ் யார் புதுசாக நான் மீட் பண்ணாலும் அவங்க இந்த விஷயம் சொல்கிறாங்களா. ஸோ ஐ குடன்ட் ஃபர்கெட் தட் திங். ஸோ இட்ஸ் லைக் தட். இட்ஸ் வெரி நாஸ்டாலஜிக். நத்திங் கேன் பி டன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேமராக்கு முன்னாடி இருந்து நீங்க ஷூட் பண்ண ஒரு விஷயம், அதாவது ப்ரொஃபஷனலா வந்து ஒரு சீரிஸா இருக்கட்டும், இல்ல ஃபிலிம் நீங்க எதுலயா இருந்தாலும், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேமராக்கு முன்னாடி நடிச்சதுன்னா எந்த இது சொல்லுவீங்க? அது வந்து ஃபஸ்ட்டு கேமரா நடிச்சதுன்னா கௌத்திஃபிகேஷன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் சாங். ஓகே. எப்பா யூடியூப்ல அதெல்லாம் யாரும் சர்ச் பண்ணி அதெல்லாம் கட் பண்ணி டேக் பண்ணிடாதீங்கப்பா. அது ஸ்டார்டிங் கரியரில் ஏதோ எனக்கு முடியாமல் முதக்கன்னு பாவம் டைரக்டரை கஷ்டப்படுத்தி பண்ணிட்டேன். ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க. எவ்வளோ இயர்ஸ்க்கு முன்னாடி சார்? இருக்குமா கண்டிப்பாக ரொம்ப வருஷம் இருக்கும். ஓகே. அந்த டைம்லலாம் எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. ஆமாம் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் மாதிரிலாம் ஏதோ போட்டிருப்பேன் நான். லிப் க்ளாஸ்லாம் இருப்போம். ஸோ பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒரு கேமரா முன்னாடி நின்னு பண்றோம். ஆல்பம் சாங்னா அதுல ஆக்ட் பண்ணணும். நெறைய விஷயங்கள் பண்ற மாதிரி ஆமாம் இருக்கும். இல்லை என்னை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகே. லைக் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டான்ஸ் மாஸ்டர்லேருந்து டைரக்டர் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐயோ எப்பா இவனுக்கு தெரியாமல் செலக்ட் பண்ணிட்டோமே. ஏன் அந்த அளவுக்கு இருக்குமா? நான் போயிட்டு அதை கண்டிப்பா சர்ச் பண்ணி பார்த்தே ஆகணும். தூங்கும்போது பாருங்க தூங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சாங் நல்ல சாங் சத்தியமா. அதில் நான் நடிச்சிருக்கேன் பார். பட் யா தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.